வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இப்போ நாங்கள் எங்கே வலிக்கிட்டோம் நிற்கிறோம்? எங்கே வலிக்கிட்டு நிற்கிறோம் ரித்திக்? கோயிலுக்கு. கோயிலுக்கா? நாங்கள் ஷாப்பிங் செய்ய போகிறோம். அதாவது கோயிலுக்கு வலிக்கிற போகிறோம். அதுக்காண்டி நாங்கள் மல்லாவில உடுப்படுக்குது பிளான் மல்லாவது இலக்கில் இருக்கு. ரைட், மல்லாவி இப்போ நான் காட்டுறேன். எது மல்லாவி ரித்திக்? இது மல்லாவி தெரியல பாப்பா. இது மல்லாவி தான். ரைட், இன்னைக்கு வந்து எங்களோட அண்ணியை வந்து கண்ணாலைக்கு போறதே நாங்கள் அந்த வழியில இழுத்துருக்கிறோம். ஒரே வீட்டுல இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட அண்ணியை ஹாஸ்பிட்டல்ல இல்லாத வீட்டுல தான் நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னா வெளியிலேயே வலிக்கிறேன். இருந்த ஒரு ஆள் சத்தி எடுத்துட்டு அப்படியே படைக்கிறது, ஏழாடி போய் என்ன சேலை நேத்துறது, திருப்பி வாரது அப்படி இருந்தவா இன்னைக்கு வந்து நம்ம மல்லாவி டவுனுக்கு இழுத்துருக்கேன். ஏதாவது போய் ஒரு மல்லாவி டவுனையும் பார்த்துட்டு நக்கல உங்க அப்பா மாதிரியே நக்க வடிக்க கூட. ரைட், இப்போ நாங்கள் போய் மல்லாவில் ஒரு சின்ன ஷாப்பிங் ஒன்று செய்வோம். நேரத்தை வாங்க போவோம். உங்களுக்கு உடுப்படுத்தல எனக்கு தான் படுத்துறப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஒரு மாசத்துக்கு அப்புறம் எங்களோட வேன்ல ஏறி இருக்கிறோம்னு சொல்லலாம். என்னப்பா என்னன்னு சொன்னா நாங்கள் ஹயருக்கு கொடுத்து ஒன் இன்றைக்குத்தான் வேன் வந்து வந்தது. என்னப்பா உங்களுக்கும் ஹயருக்கு வேன் வேணுமான்னு சொன்னால், கேடிஹெச் வேணுமான்னு சொன்னால் எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளலாம். என்னப்பா தரப்படும் குறைந்த விலையில் மற்ற இடங்களை விட. என்னப்பா குறைந்த விலையில் உங்களுக்கு வாகனம் தரப்படும் வாடகைக்கு. இப்போ வந்து நாங்கள் போவோம். என்னப்பா நாங்கள் இப்போ இலவசமாக போய்கொண்டிருக்கோம். ஓய் நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். ஆனால் என்னுடைய கனவு தான் எனக்கு செலக்ட் பண்ணுது. பாருங்க பாருங்க பாருங்க, 2 பேரான தான் செலக்ட் பண்ணி தருவேன். இது கேர்ள்ஸ் டேயா? இந்த பாக்கெட் வச்சு ஜீன்ஸ் என்ன கொஞ்சம் பெகி கூட எடுத்துருவாங்க பாருங்க. பாய்ஸ் ஜீன்ஸ் மாதிரியா? பாய்ஸ் ஜீன்ஸ் போடுவீங்க? பாய்ஸ் ஜீன்ஸ் மாதிரி இருந்தாங்க. பாய்ஸ் ஜீன்ஸ்னு சொல்லல. தேடி வந்து சைஸ் இல்லையா? என்ன செய்ய போற? ஓகே சரி, நான் வரேண்ணே. பிள்ளை ஷூ வாங்குவோம்மா? வாங்க பிள்ளை ஷூ வாங்குவோம். இந்த கடையில் நல்ல ஷூ இருக்கான் பிள்ளைக்கு. சரியா? அக்கா உள்ள வரலாமாக்கா? ஆக்கள் நிற்கிறாங்களா பின்னுக்கு? பஸ் வரே வாரினேன் பின்னுக்கு தான் நிற்கிறேன். இப்போ நாங்கள் ரித்திக்கு ஷூ எடுக்க வந்திருக்கிறோம். பஸ் அன்றைக்கு சொன்ன ஷூவை காட்டுங்க. அப்போ ரித்திக்கு அளவான ஷூ என்ன கடை இது? என்ன பேர் கடைக்கு? அஸ்வினி. மல்லாவில அஸ்வினி என்ற ஒரு கடை இருக்குது. நம்மளோட அண்ணன்ட கடை தான். குட்டி குட்டி ஷூ இருக்கு, பாட்டா இருக்கு. ரித்திக்கு அண்டைக்கு வந்த மண்ணை இருக்குன்றவர் கைனி பாருங்க. வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம் கடையில். காப்புகள், பொம்மைகள், கிளிப் ஐட்டங்கள், நகைகள், அனைத்து வகையான பொருட்களும் இந்த கடையில் இருக்குது. இல்லை இல்லை, நீங்கள் வர மாட்டீங்க அதுக்குள்ள. ஓ நிற்கிறார். இந்தா இருக்குக்கா மணிக்கூடு. பாய்ஸ் போட்டு பாருங்க. ஐயா போட்டு பாருங்க. அளவாண்டு ஷூ வாங்கியாச்சு. ஓகேவா? ஷூ பிடிச்சிருக்கா? ரித்திக் பிடிச்சிருக்கா?
இருக்கிறதே போட காணல. கேன் பேக் கேட்டவா அது ஹேண்ட் பேக் வேற ஒரு ஆள் பண்ணிட்டு காசு கூட வருமா? அதான் நான் தானே வாங்கி தரேன். இந்த இருக்கு கை நீ சரி போயிட்டேன். ஆ எனக்கு புரியல எப்படி சொன்னாரு ஜீன்ஸ் கூட கூட வேணும் இப்படி சைடு பேக் சின்ன குட்டி பேக் அம்மா மேல இருப்புல தெரியுதா? நீங்க ஒன்னோட கேளு. என்னதான் இருக்கு இதான் போறேன். அது சரி. இந்த கடையில் எல்லா சாமானும் இருக்குது. மல்லாவில பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு இருக்குது. அஸ்வினி அண்டு பாடி லோஷன், ஃபேஃபியம், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் க்ரீம், தேங்காய் எண்ணெய்கள், லிப்டிக், கியூடெக்ஸ், ரெக்ஸோனா. என்ன கைனி சுவா கழட்டி தீக்கு மட்டும் சூ எடுத்துட்டேன். உங்களுக்கு இது பாடி லோஷன் நல்லது. பாடி லோஷன் நீங்கள் தான் பார்க்கணும். பாடி லோஷன் பார்த்துடுங்களேன். அதை விட இதில் இது என்ன இதா இது நல்லா இருக்கு. கோல்டு அதை பண்ண சின்ன எவ்வளோண்ணா பெருசா எவ்வளோண்ணா அது எவ்வளோன்னு பண்ணுமா? அது வாசம் இல்லை. கொண்டாடுங்க. வேற என்ன நீ வேற என்ன வேணும்? என்ன வேணாமா? நடுங்க. மற்ற செவன் ஆயில் எங்க இருக்கு இந்த இருக்கு இதுவும் நல்ல வாசம். வாசத்தை பாருங்க அப்படி இருக்கு. எடுங்க உண்டு. ரைட் காணும். சும்மா எடுத்துருக்கேன். வேற என்ன இல்லை வேறு எது மனு எடுக்கணும்னா எடுங்க. அப்படி சாக்லேட்டில் எடுக்கிறேன்னா ஓகே. அதில் சாக்லேட்டில் எடுக்கிறேன்னா ஓகே. களவெடுத்தா தான் இந்த டின்னு கத்தும். உண்மையாக சொல்லுங்க என்னத்தை களவெடு அது ஆக்களை பார்த்து கத்தும். அதுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒன்றுமே வாங்க வேற இல்லை. நாங்கள் வர நேரம்லாம் கத்தையில அப்போ என்ன சாமான சரி. இப்ப ஒரு டாஸ்க் நடக்கும். இத போட்டா ரித்திகே கேர்ள்ஸ் ஆயிட்டாங்க. இப்படி இஞ்செழுத்து இப்படி சுத்தி விடுங்க. வடியா போடணும் வடியா போடணும் வடியா போடுங்க. ஃபுல்லா கேட்பான். புள்ள வடியா இருக்குமா? கண்ணூர் வேற பாக்குறேன். உங்களை பார்த்தா வாங்க வேண்டாம். நான் உங்களை அப்படியே விடுங்க. அம்மா பார்க்க விடுங்க. அப்பா இருக்கா பாருங்க. வா செட் ஆகல. கழட்டி ஆமா இதா இருக்கா போடுவா பிள்ளைக்கு. இதை போடுவோம். அஸ்மியை விரட்டலாம். நீங்க போடுங்க. டிப்பர் அப்ப வாங்கி தர மாட்டேன். சரி அப்ப வேணாம் விடுங்க. பயப்படுறேன். அம்மா பாப்பா சரியா பேக் எடுக்க பாருங்க. பேக் இல்ல சாண்டில் எடுக்க. சரி வாங்க இங்க திருப்பி வர. எங்கட மல்லாவியில வந்து
உடுப்பெடுக்கிறது கஷ்டம். ஏன்னா அண்ணி என்னன்னு சொன்னா 2-3 கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். எனக்கும் ரித்திக்கும் உடுப்பு எடுக்கல. இங்க உடுப்பு இல்லையா? நீங்க பாத்தீங்க தானே, உங்களுக்கு அளவானது இருக்கா? ஓகே, கிளிநொச்சில எடுக்கலாம்னாவா? இந்த நல்ல உடுப்புகள் போட்டா போடத்தான் இருக்கு. அப்படித்தான் செய்யணும். வேணப்பா உடுப்புனது மொடல் உடுப்புன்றதே இல்லையே இஞ்சால. என்னப்பா எப்படி சொல்லுங்க? ஒரு உடுப்படுக்க போய் யாழ்ப்பாணம் தெரியுமா? யாழ்ப்பாணம் பவுனியா கடைசியில மன்னார்ல உடுப்படுக்கிறாங்க. நீங்க உண்மையாதான் விலை குறைவுதான். உண்மை அங்கன்னா நல்ல உடுப்புகள் இருக்கும். அதோட இங்கேயும் உண்மையா ஒரு என்னன்னு சொல்றது, உண்மையா நீ ஒரு கடை போட்டா ஒரு தேவைக்கு போனா உடுப்பு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் கடையில. இது எத்தனை கடை ஏறினாலும் உங்களுக்கு 4 கடைக்கு போயிட்டு 4 கடையில தான் கொஞ்சம் ஓரளவு உடுப்பு இருக்குமெட்டு போனாங்க. அந்த கடையிலேயே இல்லை. ஆனா பாப்பா நாங்க கிளிநொச்சி போனா எடுக்கலாம் அங்க எனக்கு ஓரளவுக்கு. ஏன்னா நாளைக்கு போய் எடுப்போம். ரித்திக்கும் அங்கதான் எடுக்கலாம். அது கேர்ள்ஸுக்கு இல்லையே தம்பி, சின்ன பிள்ளைகளுக்கோ பாரு. நீங்க தானேப்பா சொல்லணும் என்ன டைம் போய் சேருவோம். பண்ணிட்டு பின்னேரம்ல என்னப்பா 4 மினிட்டுக்கு போகாம 4 மணிக்கு போனா போயிடும் தானே. ரைட் ஓகே. கேட்கணும் மாமியாங்களா எங்கடா மாங்களா வேற இல்லைன்னு தான் சொல்லி கொண்டிருக்கணுமா? நான் தெரியும் தானேப்பா, சாலி இழுத்து போட்டு தான் வருது. கோயிலுக்கு வரலாம் தானேப்பா. இது இது குழுங்குமாப்பா? இது குழுங்குமா இல்லையே? அப்படி இல்லப்பா, அவன் வருவா. என்ன பிரச்சனைன்னா சின்ன மச்சால் கூப்பிட்டு போகல, பெரிய மச்சால் கூப்பிட்டு வந்தா பிரச்சனை. ஆனா நான் ஒன்றும் செய்யலாத நீ, நாங்க உங்களை விட்டுட்டு போயல. அது தான் இருக்குது கேரியாச்சுல. சரியா? என்ன என்ன சொல்லுங்களேன், என்ன கதை? அதுதான் நான் அப்படியே சொன்னேன். என்ன நாளைக்கு கோயிலுக்கு நான் தான் முதல் இடம். பாத்தீங்களா? அப்படி இல்ல, அப்படி இல்ல நீ மனுமதா கோயில் வருஷத்துக்கு ஒரு கதான் பாருது. உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கேனாப்பா. போய் வாடியா கும்பிட்டுட்டு வருவோம். ஓகே ரைட். நாளைக்கு அப்பா 4 மணிக்கு போயிட்டு என்ன பிளான்? அங்க பாக்கிங்க விட்டுட்டு சமையல் எல்லாம் என்ன மாதிரி பிளான்? இங்க இருந்து சமைச்சு கொண்டு போறதா அல்லது நைட்டுக்கு அந்த என்னது புளியோதரை புளியோதரமா? அம்மா அப்படியும் நல்லா செய்வாவா தெரியல. நான் செய்யறேனேப்பா. செய்து கொண்டு போனா நல்லா இருக்கும்ல. சாப்பிட்டு வடி கும்பிட்டுட்டு அடுத்த நாளாப்பா குழம்பு எல்லாம் இருக்குல்லப்பா. ஓ போய் குளிச்சுனாங்க. அதோட உங்களோட பெரிய மக்கள்கிட்ட வீடு இருக்க நீங்க அங்கேயும் போயிட்டு வருவோம். சின்ன ஹாய் சொல்லிடு.
வந்து இல்லைன்னா இல்லைங்க இல்லை. அதனால நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி போயிட்டு மடு கோயிலுக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து ஷாப்பிங் செய்யறதுக்காக கிளிநொச்சி போறீங்க? இல்லை, நாங்கள் வந்து இந்த வாகனத்தை சர்வீஸ் போடுறதுக்கு ரைட் சர்வீஸ் போடுறதுக்காண்டி வலிக்கிட்ட வேறு. அப்போ நாங்கள் பார்த்தோம் சும்மா தானே போகுது வாகனம் என்னப்பா. அப்போ இவர் சர்வீஸ் போடுற டைம் வந்து நாங்கள் வந்து அந்த ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிள்ளை வலிக்கிட்டோமே அந்த தேக். ஓகே வாங்க சொல்லி விடுங்கள். வாங்கள். இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோம் ரித்திக்? சேவ் ஸ்டாண்டு. இப்போ நாங்கள் கேரிச்சை விட்டுட்டு இப்போ நாங்கள் டவுனுக்கு வலிக்கிட போகிறோம். என்ன ரித்திக் கிட்ட வாங்க. ரித்திக் மாதிரி இருக்கிறானா அல்லது எந்த மாதிரி ரித்திக் இருக்கிறாரோ? ரைட் ஓகே. இப்போ நாங்கள் டவுனுக்கு போவோம். என்ன விட்டுட்டு எதில் போவோம்? அப்பாட்ட தாங்க கேட்கணும் எதில் போகிறது. அப்பா வரட்டுங்க கேட்கும் எதில் போகிறது. இறுக்கி ஓடுது. மாம்பழம் வாங்கினது வெட்டி கொடுத்துருக்கோம். பாரு இது என்னது? ஒனியன்ல பேசு. அவர்கிட்ட ஃபேவரட் ஒனியன் பிஸ்கெட். அப்படித்தான் இருக்கு ஐயா. அப்பா டிஷர்ட் வேற கொண்டு வரலப்பா சொன்னேன். ரைட் எங்கே வந்து விடுபடுத்தீங்க? இப்போ நாங்கள் வந்துப்பா ஆதவனில் வந்து எடுத்துருக்கோம். கோட்ஸுக்கு பக்கத்தில் கோட்ஸு கிளிநொச்சியில் உள்ள ஆதவனில் வந்து பக்கத்தில் 2 பேருக்கும் ஜீன்ஸ் எடுத்தாச்சு. என்னப்பா ஜீன்ஸ் எடுத்தாச்சு. மேலே ஷர்ட் தான் எடுக்கும். ரைட் ஓகே. ரித்திகையாக இதுதான் பார்க்கணும். வேண்டாம் ஆதவனில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை. அதனால நாங்கள் அடுத்த கடையை போய் பார்ப்போம். ரைட் ஓகே. அப்பா அங்கே சைது காட்டுங்க. நீங்க இப்படி அழுது கேட்டா நாங்க கொண்டு விட்டுருவோம். வீட்டை போகிறோம். பாவமே ஒரு ஆள். அப்பா சின்ன தம்பி என்ன வாங்கினானே தலையே நோது. அப்ப மேல பார்த்து இவர் யார் இப்ப மேல பார்க்க சொன்னது? ஆப்பா நீங்க இப்ப மேல பாக்குறீங்க. மேல பாக்காதீங்க. ஓ இது ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க. இல்லையா தரமாட்டாங்க. வாங்க நீங்க பாப்போம். அளவு பார்க்குறார என்னையா பெருசா அல்ல அளவா? அளவா அப்பா மானம் பார்த்தீங்களா? என்னது வடிவா சொல்லுங்க. 2 ஒரு மாதிரி டிஷர்ட்லாம் எடுத்தாச்சான். ஒரு மாதிரி எடுத்துட்டா ஜீன்ஸும் டிஷர்ட்டும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? போட்டு பார்ப்போம் நாளைக்கு. நல்லா இருக்கா இல்லையா? விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டீங்க. ரித்திக் மாமாவுக்கும் ஒரே மாதிரி எடுத்துருக்காங்க. இல்லை ஓகே ஓகே. இல்லை தேவையில்லை. நீங்கள் மட்டும் தலை காணும். இல்லை வேணாம். அப்போ இரணமட சந்தியில் இருக்க நம்ம இரண சந்திக்கு முன்னுக்கு இருக்குது. அப்போ பாரம்பரிய உணவகமாம். இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா அது தேக் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுவும் வந்து அம்மாச்சிட்ட ஸ்டைல் போல் என்னப்பா. ஓகே உள்ளுக்க போய் பார்ப்போம். நீங்கள் வாங்க. எல்லாமே இருக்கிறப்பா. அப்போ அப்பமெல்லாம் இப்போ போட மாட்டாங்களா? அப்பமெல்லாம் அப்போ என்ன செய்வோம்? போமா இல்லது பார்க்கணும். கேட்டு பார்க்கணும். படியாக இருந்து சாப்பிட்டு போகலாம். ஜூஸும் குடிக்கலாம். ரைட் நடங்கிறது சோடா பண்ணி குடிப்போம். நடங்க. சாப்பாடு இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு அதோட பாயாசம் வடையெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரித்திக் இங்கே பாருங்க அம்மாவை. ஏன் கதைக்க மாட்டீங்க? இவர் என்னோட கோபமா அம்மாவோட அதுதானப்பா. சோறு சாப்பிடுவோம். 1:30க்கு மேலே ஆகுது. அப்போ சோறு இருக்கா சாப்பிட்டு பார்ப்போங்களா மரக்கறி சோறு எப்படி இருக்குண்டு.
என்ன வெள்ளரிசி முத்தரிசி போட்டி சாப்பாடு முடிய போகுது வாங்குறோம். என்ன காண்டைக்கு ஆடிப்பூரம். அதுக்காண்டி சாப்பாடு டைம் வேலைக்கு முடிஞ்சது. அம்மனுக்கு சாமத்தையோட சமைக்கிறாங்க. நல்லா சமைக்கிறானு. ரைட், அதால இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் வேலைக்கு முடிஞ்சுதான். ரைட், ரசம் விஷம் பாயாசம் எல்லாம் இருக்கு. என்னக்கா நாங்கள் புரிஞ்சு வரப்போ வந்துட்டோம். அவங்களுக்கு வேணாக்கா அக்கா அவங்களுக்கு வேணாம். இஞ்சால கொத்தம் போடுறாங்க தானப்பா. இன்னும் இஞ்சால ரைஸ் அடிக்கிறதுக்கு இருக்கு போட மாட்டாங்களா? எல்லா சாப்பாடும் இப்ப இருக்கா? ரைட், ஓகே ஓகே. ஜூஸ் நீங்க ஆர்டர் பண்ண, எனக்கு நான் ஒன்று ஆர்டர் பண்ணுங்க ரித்திக் மட்டும். நான் ஒரு போய் அங்கே வீடியோ எடுத்துட்டு வரேன், ஃபோட்டோ வீடியோ. இந்தியான் சாப்பாடு. ஓ ரசத்தை குடிச்சு வரும். ஓகே பரவாயில்ல. பாயாசம் இருக்காங்க. அக்கா அப்பளம் தரவே இல்லை. இதில் எடுத்துட்டு அக்கா தந்துருக்கா. சண்டை பிடிச்சி வாங்கிட்டோம். சண்டை பிடிச்சி என்னென்ன கறின்னு சொல்லலாம்ப்பா? சோயா மீட்டும் கத்தரிக்காயும். சரியா? உண்மை நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இது கேரட்டும் கோவாயும் வர கேரட்டும் கோவாயும் போட்டுருக்காங்க. பருப்பு பீட்ரூட் போட்டாங்க. பீட்ரூட் ஜூஸ். மற்றது பருப்பு கறி ஓகே. மற்றது வைட்டமின் உருளைக்கிழங்கு அதுவும் ஓகே. அப்பளம் எல்லாம் தரையில் இப்போதான் பொறிச்சு சுட சுட தராங்க. இந்த ரசம் பாயாசம் நான் ஓட்டமான ஜூஸ் கேட்டேன். பீட்ரூட் ஜூஸ் என்ன புள்ளை தான் ஊற்றிடாம குடிங்க. ஓகே 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 அதாங்க. நீங்கள் ஜூஸை குடிங்க, ஊற்றிடாம குடிங்க. சரிச்சிடாதீங்க. ரைட்டா, நல்லா இருக்கா? ரைட், நானும் சாப்பிட போகிறேன். என்னப்பா ஆம்லேட் சொன்னீங்களா? ரைட், ஓகே. ஆம்லேட் வரல, வரும். இப்படி போட்டால் தான் ஆம்லேட் முட்டையை. சரி, இதுலேயும் பாப்பா வடியா வைங்க. எப்படி இருக்கு சாப்பாடு? சும்மா ஃபுட் ரிவ்யூ கொடுக்காம உண்மையாக சொல்லுங்கள். நாங்கள் சோறு கொஞ்சம் உப்பு காணாது, கறியெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குண்ணா. ஓகேயா இருக்கேண்ணா. இரண்டாமட்டு சந்தையிலேருந்து ஒரு 50 மீட்டர் இங்கே வேறு இருக்குது. எல்லோரும் இதில் வந்து கூடுதலாக சாப்பிட்றாங்க. விலையிலும் குறைவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றபடியாக மச்சம் இல்லை. அப்படி இருந்தும் எங்களுக்கு முட்டை ஆம்லேட் போட்டுருந்தாங்க. இன்றைக்கு வேலைக்கு சாப்பாடு, இன்றைக்கு அம்மன்ட்ட சாமத்திய விடாமன்ட்டு சொல்லி வேலைக்கு சாப்பாடு மரக்கறி சாப்பாடு தான் கொஞ்சம் கூடுதலாக ஓடி இருக்கு. முடிஞ்சு ஓகேவா? சாப்பிட்டு ரசம் குடிச்சு பாயாசம் குடிச்சு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு எல்லாம் சாப்பிட்டப்ப வயிறு ஃபுல். போக போகிறோம். சரி, ஓகே. அங்கே ரித்திக் ஷாப்பிங் முடிஞ்சது. வீட்டு தானே வீட்டை போயிட்டு மடுக்கு போகிறதுக்கு சாப்பாடு செய்யணும். ஓகே, அதெல்லாம் செய்து வலிக்கிறோம். ஓகே, பாய்டா. சரி, நாங்கள் இந்த காரில் தான் போகலாம். அதான் காளியம்மா கோயில்.
அம்பத்தஞ்சில் இருக்க காளியம்மா கோயில். எங்களுக்கு பொங்கல் வேணுமெண்டா எடுக்கலாம். இதில் வயசு நிற்பாங்க. வயசுவா வயசு சொல்ல தானே நீயா வயசுல சித்தப்பா நிற்கிறேன். எங்களுக்கு பொங்கல் இருக்கா? சரி 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 அப்படி அன்பா சேமிச்சு வச்சிருக்கேன் தானே போற இடங்கள்ல. அதால போகுது இல்லை, அது கைக்கு வரும். ஆனா சரியில்லை, கோயில் தானே. நாங்க தான் உங்களுக்கு போய் வேண்டணும். இந்த வருது அதாரு டேய் ரைட். இந்தா எங்களுக்கு 3 பார்சல் தந்துட்டு போறேன் 3 பேருக்கு. ஏன்னாப்பா 3 சாப்பாடு பார்த்துட்டு வந்துட்டு போறாங்க. நாங்கள் இதை என்ன செய்வோம்டா, இந்த கவனம் வச்சு இன்னைக்கு மடு கொண்டு போவோம். இல்லை இப்போ கொண்டு போய் சாப்பிட்றேன். ஏன்னா அம்மாக்கும் அன்னைக்கும் விருப்பம்ப்பா குல சாதம் பின்னிக்கே கேட்டா. இதை கவனம் வச்சுட்டு வைங்க. ரைட் ஓகே ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சுப்பா. ஓகே ஓகே எல்லாருமே எடுத்தாச்சு. மற்றது வந்து பெகி டீ-ஷர்ட் எடுத்துருக்கு, பெகி ஜீன்ஸ் எடுத்துருக்கு. சிரிக்கிறாங்க. இனி புள்ள ஒன்றுமே அப்பா வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்க நல்ல மாட்டான். கேட்பான் அப்பாட்ட. சொல்லுங்களேன் அப்படி சொல்லுங்க அழ மாட்டேன். சரிப்பா இருப்பான். ட்ரெஸ் எல்லாமே எடுத்து எல்லாமே கொண்டு வரோம். இனி வந்து நாங்க பேக் பண்ணி வலிக்கிறதா வேலை நம்ம பின்னேறோம். மற்றது எல்லாருக்குமே எடுத்தாச்சு. நாளைய வீடியோல பாப்பீங்க. மடு கோயிலுக்கு நாங்க வலிக்கிட்டு போவோம். மடு கோயிலுக்கு போற வீடியோவை இன்னொரு வீடியோவா போடுறோம். ஓகே போடுவோம். இப்ப போய் நாங்க ரெடி ஆயிர வீடியோவும் போடுவோம். என்னப்பா என்ன பேக் பண்றோம்னு சொல்லி அதையும் காட்டுறேன். இல்ல இதோட நாளைய வீடியோ இன்றைக்கு பேக் பண்றத நாளைய இதுல போடுவோம். போறதோட ஓகே ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். ரைட் ரித்திக் முடிப்போமா வீடியோவை? ஓகே ஓகே சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகேடா மச்சான் ஓகேடா சொல்லுங்க. ரைட் ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அப்ப நீங்க இப்ப இங்க திரும்பி சொல்லணும்ல. மறக்காம பிகே ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா கண்ண பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்ல, வீடியோ பாக்குறேன். ஆனா எல்லாருமே வீடியோ கண்ண பேர் பாக்குறீங்க. எங்களுக்கு 8K 9K எல்லாம் வியூஸ் ஆகுது. ஆனா ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர்னா 4100 பேர் தான் எங்களுக்கு சப்ஸ்கிரைபரா இருக்கிறீங்க. பாக்குற எல்லாருமே பஞ்சு படாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி கொள்ளுங்க. தயவு செய்து எங்களுக்காக அந்த உதவியை செய்யுங்க. ஓகே ஓகே அப்பதான் எங்களோட வீடியோ எல்லாத்தையும் நீங்க பாக்குறதுக்கு இலகுவா இருக்கும். ஓகே பாய்.